ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்சி பிரியா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு கப் ரவை வச்சு ஒரு டின்னர் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி இந்த கப்பில் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவைனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 3/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்குறப்ப இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு நிமிஷம் நம்ம அரைச்சிட்டு அது கூட 1 டீஸ்பூன் சீரகமும், சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சேர்த்து அதையும் நம்ம அது கூட நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் தண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். ரவை நல்லா ஊறி நமக்கு சாஃப்டாக வரும். பாருங்கள், சூப்பராக ஊறி நமக்கு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய், சீரகம், சின்ன வெங்காயம்லாம் சேர்த்துருக்கனால டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ஆயில் தடவி இப்போ சின்ன கரண்டியில் 2 கரண்டி மாவு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக ஊற்றிக்கலாம். இப்போ கேரட் துருவி வச்சுருக்கேன். அதையும் நம்ம மேலாப்பில் தூவி நல்லா சுற்றிலும் நம்ம நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக நமக்கு வரும். நல்லா சுற்றிலும் நம்ம ஆயில் விட்டு 2 சைடு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். நம்ம கேரட்லாம் சேர்த்துருக்கனால நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம கேரட்டு துருவி இந்த மாதிரி தோசை மேலேயே சேர்த்துக்கலாம். இப்போ நான் கேரட் எல்லாத்தையும் மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மாவோடு மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், சின்ன கரண்டியில் 2 கரண்டி மாவு விட்ருக்கேன். நம்ம டெய்லி இட்லி, தோசை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ரவையில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியாக நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், 2 சைடு நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா 2 சைடு வேக விட்டு நல்லா மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.